ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து வெந்தய கீரை அது எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். அது வந்து நம்ம எக்கு சேர்த்து செய்ய போகிறோம். அது வந்து கசப்பாக அடிக்காது. எக்கு சேர்க்குமோ இப்போ ஒரு பேனில் சூடு பண்ணி ஆயில் சேர்த்திக்கலாம். பெரிய வெங்காயம் 1, பச்சை மிளகா ஒரு 2, தேவையான வெங்காயத்துக்கு அளவாக உப்பு அதுவும் சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். நம்ம இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு வெந்தயக்கீரை வந்து ஒரு கட்டு அது நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி கழுகி வச்சுருக்கேன். கட் பண்ணும்போது நம்ம அந்த சாறு வந்து அது வேஸ்ட்டாக போயிடும். அதனால் நான் அந்த இலையோடைய அப்படியே நான் வதக்கி விடுறேன். பாருங்கள் எவ்வளோ கீரை இருந்துச்சு, கொஞ்சமாக ஆயிடுச்சு. பரவாயில்ல, நம்ம முட்டையும் சேர்க்க போகிறோம் பார்த்திங்களா, அதில் கொஞ்சம் நிறையவே ஆகும். அதில் வந்து முட்டை சேர்க்கும்போதும் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த கீரைக்கு வந்து ஒரு முட்டையே போதுமான அளவு. நான் வந்து 2 எக்ஸ்ட்ராவே சேர்த்திக்கிறேன். ஒரு 3 முட்டையோடு சேர்த்திக்கிறேன். அதில் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்திக்கலாம் முட்டைக்கு அளவாக. நம்ம ஏற்கனவே வெங்காயத்தில் உப்பு சேர்த்திருக்கோம். அடுப்பு லோவில் வச்சு நல்லா கிளறி விடுங்க, கைவிடாமல். இப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? அவ்வளோதாங்க, இறக்கிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.